சின்னக்கானல் செங்குகண்டத்தில் காட்டியானின் தாக்குதலில் கொல்லப்பட்ட மாரியம்மாவின் இளைய மகன் ரக்ஷின் 2 வார சிகிச்சைக்கு பின்பு வீடு திரும்பியுள்ளார். காட்டியானை தாக்குதலிலிருந்து உயிர் தப்பித்த போதும் இவருக்காக காத்திருந்தது பெற்றோர் இல்லாத வெறிச்சோடிய வீடு மட்டுமே. தன்னுடைய கண் முன்னால் அம்மாவை காட்டியானை மிதித்துக் கொன்ற காட்சியை பார்த்து நின்ற 11 வயது சிறுவனான ரக்ஷின் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்துள்ளார். செங்குகண்டத்தில் காட்டியானை தாக்குதலில் கொல்லப்பட்ட மாரியின் இளைய மகன் ரக்ஷின் கோட்டை மருத்துவக் கல்லூரியில் 2 வாரம் தீவிர சிகிச்சைக்கு பின்பு உறவினர் வீட்டுக்கு திரும்பி வந்தது. கழுத்திலும் தலையிலும் பலத்த காயமடைந்த சிறுவன் ஆபத்தான நிலையை கடந்ததோடு மருத்துவர்கள் அம்மா மரணமடைந்ததை தெரிவித்தனர். 1 வருடத்திற்கு முன்பு அப்பா ராஜா நோய் பாதித்து மரணமடைந்த இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டுமே இருந்து வந்தார். கடந்த ஜூன் 8ஆம் தேதிதான் இவர்களுடைய வாழ்க்கையை நடுக்கிய இந்த துயர சம்பவம். சின்னக்கானல் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளான ரக்ஷினா மற்றும் ரக்ஷினை பேருந்து ஏற்றிவிட சென்றவர்தான் மாரி. செல்லும் வழியில் காட்டியானை மாரியையும் ரக்ஷினையும் தாக்கியது. பின்னால் வந்த 10ஆம் வகுப்பு ரக்ஷினாவிற்கு இதை பார்த்து நிற்க மட்டுமே முடிந்தது. பலத்த காயமடைந்த மாரி மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே மரணமடைந்தார். முழுவதுமாக தனிமைப்பட்டு போன குழந்தைகளை பாதுகாப்பு பொறுப்பு வனத்துறை இப்போது இவர்களின் உறவினர்களுக்கும் பீட் ஃபாரஸ்ட் அதிகாரியான எம் ரமேஷுக்கும் கொடுத்துள்ளது. உடனடியே பண உதவிக்காக குழந்தைகளின் அக்கவுண்டுக்கு வனத்துறை 2.5 லட்சம் ரூபாய் வீதம் கொடுத்துள்ளது. மட்டுமல்லாது மாதம் 5000 ரூபாயும் படித்து முடிக்கும் நேரத்தில் வனத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சிக்கூடத்தின் வகையாக 9 லட்சம் ரூபாயும் இவர்களுக்கு வழங்கப்படும். ஆனாலும் அரசு உதவிகள் கொடுத்தாலும் இனி இந்த சிறிய வீட்டில் பெற்றோர் யாருமில்லாமல் தனியாக வசிக்க தொடங்க தயாராகியுள்ளனர் இந்த சகோதரர்கள். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.